யார் நீங்க? கேக்குறல சொல்லுங்க, யார் நீங்க? பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. கேக்குறல சொல்லுங்க. குரு அங்க ஏதோ பிரச்சனை குரு. ஏய் இருடா நீ என்ன? ஏய் இது யாரா புதுசா ரெண்டு பேரு? ஆமா நீ அந்த மினிஸ்டர் பொண்ணு சம்யுக்தா தானே? உன்னை யாரோ தீவிரவாதிங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். பாண்டிச்சேரி அலறிக்கிட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்போ உன்னை தூக்குற தீவிரவாதி இவன் தானா? ஏய் கால் தி போலீஸ். இல்லங்க, நாங்க லவ்வர்ஸ். லவ்வர்ஸா? ஆமா, எங்க அப்பாக்கு எங்க காதல் பிடிக்கல, அதனால தீவிரவாதிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு. அதுக்கு பயந்துதான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். சாரி, அதனாலதான் நாங்க அப்பப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணியா? அப்போ அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் இந்த சென்டிமெண்ட் பிட்டெல்லாம் இங்க போடாத. இது பெரிய இடத்து விவகாரம். மாட்டோம்னா எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு மேஞ்சிருவாங்க. உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன். ஃபுல்லா ஃபேஸ கவர் பண்ணிட்டு மகாராஷ்டிரா பஞ்சாப் எங்கயாவது போய் புரோட்டா ஸ்டால் போட்டு பொழைச்சுக்காக போக. இல்லனா போலீஸை கூப்பிடுறா. அண்ணி ஷட் அப். ஓகே, இது பாருங்க, நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க மாதிரி தெரியுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்க லவ் சக்சஸ் ஆற வரைக்கும் நீங்க இங்கே தங்கிக்கலாம். ஹே ஆல், we have new guests. Wow, let's start the party. where is the party? உங்க ஆயா வீட்ல பார்ட்டி. Get on the floor, yo. Let's party tonight. Move it to the beat now. உணர்ச்சிகளை வாழவிடு, உடனடியாய் விளையாடு. இளைஞர்களின் ராஜ்யத்தில் விடுமுறையே கிடையாது. பழமைக்கும் புதுமைக்கும் எப்பவும் சடுகுடு. இளமையின் சிகரத்தை இப்பவே தொடு தொடு. ரசனை ரசனை அனுபவம் கொடுக்கும். ரகலை ரகலை தினசரி நடக்கும். என் நினைவு பறவை அங்கு இங்கு பறக்கும் பறக்கும். என் நிலவை பிடிக்க ரெண்டு கையும் துடிக்கும். மனசுக்குள்ளே புயல் கொஞ்சம் விழித்து கொண்டால் பாட விடு. உடம்புக்குள்ளே சிங்கக்குட்டி எழுந்து கொண்டால் பாய விடு. Everybody கொண்டாடு, always together நம்ம தமிழ் பண்பாடு. கூத்தாடு, everybody கொண்டாடு, always together நம்ம தமிழ் பண்பாடு. மேடையில் ஆடிடும் மின்னல்கள் சொல்லுவதென்ன, அது என்ன? ஆடையில் மூடிய அற்புதம் என்பது என்ன, அது என்ன? தொட்டு பறக்குது அழகு, மதத்து கட்டு தவிக்குது மனசு. இச்சு கொட்ட துடிக்குது உதடு, அதை பிச்சு தின்ன தவிக்குது உசுறு. கொடுக்கில் சிறு தேன் இருக்கும் என யார் நினைப்பதும் பிழைதானே. பூ இருக்கும் இடம் தேன் இருக்கும் என நான் நினைப்பதென்ன சரிதானே. தளிரழகே வருவாயா, தாகம் தீரமே தேன் கடலாட. உணர்ச்சிகளை வாழவிடு, உடனடியாய் விளையாடு. இளைஞர்களின் ராஜ்யத்தில் விடுமுறையே கிடையாது. பழமைக்கும் புதுமைக்கும் எப்பவும் சடுகுடு. இளமையின் சிகரத்தை இப்பவே தொடு தொடு. ரசனை ரசனை அனுபவம் கொடுக்கும். Put your hands up in the air. ரகலை ரகலை தினசரி நடக்கும். நினைவு பறவை அங்கும் இங்கும் பறக்கும். நிலவை பிடிக்க ரெண்டு கையும் துடிக்கும். துடிக்கும். நாங்க எல்லாரும் இன்னைக்கு நைட் ஃளைட்ல சிங்கப்பூர் கிளம்புறோம். ஹாப்பி ஜர்னி. You take care, okay? Thank you. And அடுத்த வருஷம் நாங்க இங்க வரப்போ உங்க ரெண்டு பேரையும் குழந்தையோட தான் பார்க்கணும். இந்த வருஷமே உங்களுக்கு குழந்தை தேவைப்பட்டா நான் வேணா. You keep quiet. வீட்டெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ, புரியுதா? கிளம்பு. Bye. Bye bye. 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 see you. bye. Okay, see you. பீட்டர் சாமி, உங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க. எனக்கு மேல சட்டை போட மறந்துட்டு போறாங்க குரு. என்னடா இது 500 ரூபாய் நோட்டை என் கையில கொடுத்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு போறா. நோட்ல ஏதாவது விஷயம் இருக்கும், பிரிச்சு பாருங்க. அப்படியா?
எழுதியிருக்கோம். எழுதிருக்கடா. I promise to pay the bearer a sum of 500 rupees, Governor of India. ஐயோ சைடுல பாருங்க குரு. சைட்லியா? 006517. டேய், இது ஏதோ சிங்கப்பூர் செல் நம்பர் மாதிரி இருக்கேடா. குரு கீழே பாருங்க. கீழையா? ஐயோ நம்பர் கீழே பாருங்க குரு. I love you. ஆஹா, நான் சுஜாதா வல்லாடா ட்ரை பண்ணேன். இந்த பொண்ணு என்னடா இப்படி எழுதிட்டு போயிருக்கு? ஜாங்கிரிக்கு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு ஜிலேபியே கிடைச்சிருக்கு. டேஸ்ட் ஒண்ணுதானே குரு. இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த பீஸோட இந்த பீஸ் சூப்பர். ஏய், அது அண்ணிடா. என்னது? ஐயா ஐயா ஆன் பண்ணிக்க. இந்தா பேசு. அப்பா, இவன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான்ப்பா. சரியா சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறான்ப்பா. இவன் சொல்றவங்களை விடுதலை பண்ணி என்ன காப்பாத்துங்கப்பா. நான் இனிமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் பா. அப்பா, டேய், என் பொண்ணு டார்ச்சர் பண்ணாதடா. நீ சொன்ன 2 பேரையும் விடுதலை பண்ண எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. சீக்கிரமே போலீஸ் அவங்கள நீ சொல்ற இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். டேய், இன்னைக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கடா. என் பொண்ணு ஏதோ செஞ்சிடாதடா. அவ தாண்டா எனக்கு எல்லாமே, என் உயிர்டா. இன்றைக்குள்ள என் நண்பர்களை என்ன ஒப்படைக்கலைன்னா உன் பொண்ணுக்கு நீ டெத் சர்டிபிகேட் தான் வாங்க வேண்டியிருக்கும். நான் சொல்றது புரியுதா? போனை டிஜிபி கிட்ட கொடுங்க. கொடுக்குறேன். ஹலோ, என் ரெக்குவயர்மெண்ட்டை கவனமா கேளுங்க. நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு காரை டேங்கை ஃபுல் பண்ணி அதில் என் நண்பர்களை ஏற்றி கொள்ளணும். அதில் டிரைவரும் 2 போலீஸ் மட்டும்தான் வரணும். சரி. உங்கள் எஸ்எஸ்பியை வேறொரு காரில் தனியாக வர சொல்லுங்க. சரி. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா செக் போஸ்டுகளிலும் உங்க போலீஸ் போஸ்ட வித்ட்ரா பண்ணி கொள்ள சொல்லுங்க. ஓகே. அடுத்த 30 நிமிஷம் கழிச்சு நான் அவங்களை எந்த இடத்துல ஒப்படைக்கணும்னு நான் கால் பண்ணி சொல்றேன். சரி. ஹலோ. ஓகே சார். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட், தேங்க்யூ. அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்கண்ணா. சிஎம்மும் சைன் பண்ணிட்டாரான். டோன்ட் வரிடா, காட் இஸ் வித் அஸ். என்னடா முறைக்கிற? என்ன சார் இப்படி ஒரு விசர்த்தனம் பண்ணிட்டீங்க? நான் தான் உங்களை சட்டப்படி வெளியெடுக்கிறேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள உங்க கூட வந்த நிரஞ்சன் துஷ்யந்தெல்லாம் வச்சு மினிஸ்டர் பொண்ணு கடத்தல் அது இதுன்னு. அடே நீ ஒன்று, அவனுங்க என்றைக்கு தப்பிச்சு போனாங்களோ அப்பவே எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை. ஆளை தூக்குறதும் பேரம் பேசுறதும் உண்டே இன்னொரு பிளான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி நான் செய்வேன்? சட்டப்படி உங்களை வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்வேனா? அப்போ நிரஞ்சன் துஷ்யந்தன் தான் இதை செய்திருக்கணும். எது எப்படியோ நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. இப்போ எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம் தெரியுமா? லட்சுமணா, என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாம வெளியே போகணும், அதான் முக்கியம். பய வேண்டாப்பா. ஹலோ சார், என்னாச்சு? எல்லாம் ரெடியா இருக்கு. எங்கன்னு சொல்லு, எங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லு. மறுபடியும் வச்சிருக்கிறேன். எங்களை பிடிக்க எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. முதலில் லக்ஷ்மணை கூட்டிக்கிட்டு உடனடியா சிட்டில இருந்து சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல வர சொல்லுங்க. இடத்த சொல்லு. முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க. எங்க வைப்ப